சாலைப்புதூர் வருங்கால இளைஞர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் ஊர் சார்பாக நம்ம இளைஞர்களின் சார்பாக உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இவ்வளவு ஒரு ஊக்கம் வந்து என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்னா, சாலை கணேசன்னு ஒரு கபடி குழுன்னு ஒன்று உருவாக்கி கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த சாலை கணேசுல இருந்து ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு வேலைக்கு போன நண்பர்களும் ஒவ்வொருவரும் ஒழுக்கத்துக்கு நான் படிச்சிருக்குது 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் முத்துப்பாண்டி செட்டு, குர்ராஜ் மாப்பிள்ள செட்டு, பாண்டி மாப்பிள்ள செட்டு, எங்களுக்கு சீனியர் வந்து சங்கராண்டியத்தான், உத்தண்டப்பா, கணேசப்பா, எல்லாரும் படிச்சவங்க படிக்காதவங்கன்னு உருவாக்கி கொடுத்தது சாலை கணேஷ் கபடி குழு. அந்த கபடி குழு ஒன்று உருவாக போய்தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல அத்லெட்டு, கொக்கோ, விளையாட்டுன்னு தெரியாத ஒரு ஸ்போர்ட்ஸே தெரியாத, எதுவுமே தெரியாத மாதிரி ஒண்ணு கிடையாது நம்ம ஊருக்கு. அவ்வளவு உருவாக்கி கொடுத்துருக்குது யாருன்னா அந்த சாலை கணேசத்துல இருந்து ஒவ்வொன்றா உருவாகி ஒவ்வொன்றா வளர்த்து கொண்டு வந்த வீரர்களை வச்சு அன்னைக்கு படிக்காதவங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே படிச்சவங்க உங்களுக்கு அதை ப்ராப்பரா முறையா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு லைப்ரரியில அந்த புக்கை படிங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் முதல்ல நம்ம இளைஞர்களுக்கு உண்மையிலே பாராட்டணும். ஒழுக்கம் வந்து சாலைப்புதூர் பசங்களை மாதிரி ஒழுக்கம் எங்கேயுமே கிடையாது. சுத்தோட்டா இருக்கும். எந்த ஏரியாவில போய் கேட்டாலும் ஒழுக்கம். விளையாட்டுல ஓட்டப்போட்டில ஒண்ணு வரப்போய் வேல் பிரபாகரன் ஒருத்தன் மதுரையில போய் செலக்ட் ஆகி போயிருக்கான். 16 பேரு கைத்தாறுல எத்தனை வருஷமா நம்ம நண்பர், என்னோட நண்பர் ரமேஷ் எத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுக்கான் தெரியுமா? 100, 200ன்னு. அவன் வந்ததுக்கு அப்புறம் உத்தன்ராஜுக்கு அப்புறம் சுரேஷ். கபடியில நம்ம பிளேயர்ஸ்ன்னு இல்லாத ஆளே கிடையாது. செல்வகுமார்னு ஒருத்தன் நம்மளுக்கு ஒரு கோச் உங்களுக்கு அமைஞ்சிருக்காப்புல. அவர் அமைச்சு கொடுத்த அந்த கோச்சை அடுத்த வர்ற இளைஞர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ராப்பர். இதுதான் எனக்கு எப்பவும் நம்ம சாலைப்பூர்ல பிடிக்கக்கூடிய வார்த்தைகள். அதுதான் 25, 26 பேரு போலீஸ், மிலிட்ரி எல்லாரும் போயிருக்குது. சாலைப்பூர்ல ஒழுக்கம், விளையாட்டு, உடல் பயிற்சி, சாப்பாடு. காலையில எந்திரிச்ச உடனே பழு தேய்ங்க, பாத்ரூம் போங்க. மெயினானது அது. ஒழுக்கத்தை எப்பவும் கடைபிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கத்துக் கொடுக்க ஒவ்வொருத்தருக்கையும் என்னைக்குமே ரெஸ்பான்ஸோட இருந்துக்கோங்க. எல்லாம் வேலைக்கு போகணும். டவுட் வேணுமா வேலைக்கு போறவங்களுக்கு கேளுங்க. இந்த இப்போ தம்பிமாரு 2 பேர் வேலைக்கு இருக்காங்க. அது ஊர் சார்பாக உங்களுடைய சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு காரணம் என்னன்னா முன்னுதாரணங்கள் ஒழுக்கமா இருந்து வரதுனால வேற ஒண்ணும் இல்லை. ஒழுக்கத்தை கடைபிடிச்சு இந்த ஸ்போர்ட்ஸை எப்பவும் நிலைநாட்டி கொண்டு போயிட்டே இருக்கணும். இது நீடிக்கணும். நீங்களும் நாளைக்கு ஒவ்வொரு காலேஜுக்கு போகும்போது மகளிர்கள் முதல்ல பெண்களுக்கு ரொம்ப ஹெட்ஸ்அப். உங்களுக்கு எல்லாம் கை தட்டணும் பாப்பா. நம்ம ஊர்ல கைத்தாறுல சுத்துவட்டாத்திலே சாலைப்புதூர்ல மகளிர் பெண்களுக்கு முதல்ல நம்ம தாய்மார்கள் நம்மளை நம்பி நம்ம பசங்கள்கிட்ட அனுப்பிவிடுறதே பெரிய ஒழுக்கத்தன்மை இருக்க போய்த்தான். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அது மற்றது கூட்டு போறாங்க. வீரபாண்டி கட்டமா ஸ்கூல்ல கூட்டு போறாங்க. அது டீச்சர்ஸ், வாத்தியார் கூட்டு போறாங்க. ஆனா நம்ம கிராமத்துல எட்டுப்பட்டு ஏரியாவில் எந்த ஏரியாவிலுமே பெண்களை அனுப்பியிருக்குது நம்ம ஊர் பசங்களை நம்பி அது ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறதுனால. நீங்க நல்லபடியா படிச்சு வேலைக்கு போகணும். என்ன தோணுதோ பசங்க கேட்டு கத்துக்கிட்டு நல்லபடியா நம்ம ஊர்ல பெண்களும் வேலைக்கு போகணும். அதுதான் இவங்க உங்களுக்கு கத்துக் கொடுத்த ஒரு இதுக்கு ஒரு நடைமுறையா தெரியும். அதை எப்படியாவது உருவாக்கிருங்க, விட்டுறாதீங்க. நீங்க போனீங்கன்னா அடுத்து உங்களை வச்சு 4-5 பேர் எல்லாரும் தரமா ஒண்ணு போல வரணும், நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.